அதாவது நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, பாமக மற்ற இதர கட்சிகள்லாம் ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கும். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு 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 டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அலையன்ஸாக இருக்கும். ஆனால் நரேட்டிவ் வைஸ் அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இப்ப பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு டீலிமிட்டேஷனோ அல்லது இருமொழி கொள்கையோ அல்லது மும்மொழி கொள்கை பிரச்சனையோ என்இபியோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களால பெரிய அளவுக்கு பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணி பேச முடியாது. பிஜேபி கூட்டணியில இருந்து கொண்டு இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அதிமுகவால பதில் சொல்ல முடியாது அப்படின்னும் போது ஒரு நெருக்கடியை முதலமைச்சர் உருவாக்கணும்னு பாக்குறாரு. அந்த கூட்டணி அமைந்தாலும் அரித்மெட்டிக் வைஸ் அந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக தெரிந்தாலும் கெமிஸ்ட்ரியில அவங்களுக்குள்ள பெரிய அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு இணக்கமோ ஏற்பட்டு விடக்கூடாது. இது தொடக்கம் தான். இன்னும் வருகின்ற நாட்கள்ல இன்னும் இந்த கூட்டணி சேர்ந்து விடக்கூடாது அல்லது இந்த கூட்டணி சேர்ந்தாலும் இந்த கூட்டணி மீது ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக பல்வேறு விஷயங்களை கையில் எடுக்கும். அதுல அவங்க முதல்ல எடுத்திருக்கக்கூடிய ஆஸ்திரம் என்பது நீட் அப்படின்னு பாக்குறேன். சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் என்று பாஜக தரப்பில் சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அதனை சீமான் மறுத்திருக்கிறார். இதையும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா சீமானுடைய கோர்ஸ் பொலிட்டிக்கல் லைன் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் அப்படின்றது தற்போது பெரியார் குறித்தான ஒரு விமர்சனம், இப்போ அறநிலைத்துறை குறித்து ஒரு பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருக்கிறார். இதெல்லாம் பாஜகவோட ஒத்து போற அஜெண்டாவை சீமான் பேசுகிறார் அப்படின்னும் போது சீமான் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் பாஜகவுக்கு இருக்கிறது. அது அவரே மறுக்க முடியாது. அவர்கிட்ட பேசியிருப்பாங்க. அவர்கிட்ட சில டைரக்டா பேசலன்னா கூட சில தொடர்புகள் மூலமாக சீமான ரீச் அவுட் பண்றதுக்கான சில முயற்சிகள் அப்படின்றது இருக்கு. குறிப்பாக சமீபத்தில் அவரு திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த அந்த மீட்டிங் இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேன். ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு பாஜகவுடன் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஒத்து போற மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் இருந்துச்சு. தமிழகத்தில் ஒரு ஆன்மீக அரசியலை நான் கொண்டு வருவேன் அப்படின்னும் போது பல்வேறு விஷயங்கள் பாஜகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். பாஜகவுடைய ஸ்டாண்ட்ல பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கார் அப்படின்னும் போது அந்த மீட்டிங்ல ஏதாச்சும் சில விஷயங்கள் கன்வே செய்யப்பட்டிருக்கா சீமான் அவர்களுக்கு? அதுக்கப்புறம் அவருடைய பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதில் ஒரு ஒரு ரைட் விங் தொனி அப்படின்றது இருக்கிறது அப்படின்றத பாக்குறேன் நானு. சோ அவர் யாரை சந்திச்சாரு, ஏன்னா அவரே மறுத்து இருக்காரு. அதனால நாம உறுதியாக சொல்ல முடியாது, அடிச்சு சொல்ல முடியாது இவர் சந்திச்சாருன்னா. அந்த இப்ப கேசிபி சந்திச்ச அந்த படங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது படங்கள் வெளியே வரும்போது நிச்சயமாக நாம உறுதியாக அதை சொல்லலாம். ஏன் நீங்க ரகசியமா சந்திச்சீங்க அப்படின்ற அந்த கேள்விகளை முன்வைக்கலாம். பட் சீமானுடைய அந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப அவர் போகக்கூடிய கோர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கு உதவுற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் பேசுகிறார். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா, அந்த 8% வாக்கு வங்கி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறது. அப்போ அந்த வாக்கு வங்கியை குறிவைத்தும் பாஜக சில வேலைகளை செய்யுது. பாஜகவுக்கு அதுவும் தேவைப்படுகிறது. இப்ப சீமான் மாதிரி ஆட்கள்லாம் கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா, இது வரைக்கும் அவர் யாரு கூடயும் கூட்டணியில சேரல, பட் கூட்டணிக்குள்ள வந்தாருன்னா டிஎம்கேவை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், டிஎம்கேவை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சீமான் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னும் போது அவர் பேசுறதெல்லாம் நம்மளுடைய அஜெண்டாவுக்கு அது ஒத்து போகும் அப்படின்ற அளவுல அவரை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. அது எந்த வடிவம் எடுக்கும், எப்படி அது மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்றத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே தேர்தல்கள் நடந்த போதும் கூட பாஜக தரப்பில் சீமானுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. சில செய்தியாளர் சந்திப்பில் முயற்சித்தார்கள் என்றும் கூட சீமான் கூறியிருக்கிறார். ஆனால் எந்த இடத்திலுமே தனித்து போட்டி என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஒரு ஆட்சி மாற வேண்டும் என்பது தங்களுடைய நோக்கம் அல்ல, அரசியல் மாற வேண்டும் என்பதுதான் தங்களுடைய நோக்கம். அதனால்தான் கூட்டணிக்குள்ளாக நாங்கள் செல்லவில்லை என்ற தன்னுடைய அந்த நிலைப்பாட்டில் அவர் மாறவே இல்லையே. அப்போ அதை நோக்கி பாஜக கூட்டணியை நோக்கி சீமான் நகர்வார் என்ற அந்த உறுதிப்பாட்டிற்கு நம்மால் செல்ல முடியுமா?
இல்ல, அவருடைய விஷயம் என்ன அப்படின்றது, அவருடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது, கூட்டணியுடன் அவர் பயணிக்க போகிறாரா இல்லையா அப்படின்றது அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. பட் அவருடைய அரசியல் அப்படின்றது, அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது சீமான் அவர்கள் பாஜகவை கடுமையாக எதிர்த்து வந்தார். கடுமையாக பாஜகவை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது ரஜினிகாந்தை பற்றி பல்வேறு கேள்விகளை எழுப்பியவர் திரு சீமான் அவர்கள். அப்போ உங்களுக்கு அவரு சில அதாவது அவருடைய அரசியல் அப்படின்றது ஒரு பாஜகவுக்கு எதிரான அரசியல், ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ்க்கு எதிரான ஒரு அரசியலாக இருந்ததை ஒட்டி தற்போது அது மாறி இருக்கிறது. அது திராவிடத்துக்கு எதிரான ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அவர் பெரியார் அட்டாக் பண்றது அப்படின்றது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பெரியாருடன் உங்களுக்கு அவருடைய கருத்துக்களோட நீங்க ஒத்து போகலாம், ஒத்து போகாம இருக்கலாம். ஆனால் பெரியார் அப்படின்ற ஒரு நபரை நீங்க புறக்கணிக்க முடியாது. தமிழ்நாட்டுல பெரியார் அப்படின்ற ஒரு நபர் அவர் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்க சிறுமைப்படுத்த முடியாது, அதை கொச்சப்படுத்த முடியாது. அப்போ சீமான் அதை செய்கிறார் அப்படின்னும் போது அவரை பாஜக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல. இப்ப சீமான் பேசுகின்ற பேச்சுக்களுக்கு எல்லாம் பாஜகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாம் சீமான் பேசிய கருத்துக்கள் அனைத்தும் அருமையான கருத்துக்கள் அப்படின்றாங்க. இதே மாதிரி ஒரு துணியில தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினாங்க. ரஜினிகாந்த் பேசும்போது அவரையும் பாஜக சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ யார் யாரெல்லாம் குறிப்பாக இந்த திராவிட ஐடியாலஜி அட்டாக் பண்றாங்களோ அவங்களெல்லாம் பாஜக கரம் கோர்த்து விட்டு கரம் கோர்க்க நினைக்கிறது. உங்களுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக தற்போது ராமநாதசாமி கோயிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். அங்கு அவருக்கான மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவர் ராமநாதசாமி கோயிலுக்கு அவர் செல்ல இருக்கிறார். பிரதமருடைய வருகையின் காரணமாக சில மணி நேரங்களுக்கு பக்தர்களுக்கு அங்கு வழிபாட்டிற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த கோயில் பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு அவர் தரிசனத்தில் ஈடுபட இருக்கிறார், அங்கு தியானத்திலும் ஈடுபட இருக்கிறார் என்பதனால் அதற்கான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், ராமநாதசாமி கோயிலில் பிரதமருடைய திட்டம் என்ன? 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒரு சிறப்புமிக்க ஜோதிர்லிங்கமாக பார்க்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக உள்ளே வந்திருக்கிறார். கோயில் நிர்வாகத்தின் சார்பாக மங்கள இசைகள் முழங்க அவருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பிரதமர் கோயில் உள்ளே அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அம்பாள் சன்னதி மற்றும் சன்னதிகளில் அவர் அமர்ந்து சிறிய அளவில் தியானத்தை மேற்கொண்டு அவர் சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அவருக்கு வேட்டி சட்டை அணிந்து தோளில் துண்டு அணிந்து வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் தற்போது கோவில் உள்ளே செல்கிறார். குறிப்பாக இந்த கோவிலினுடைய சிறப்பாக பார்க்கக்கூடியது என்னவென்றால், ராமநவமியான இன்று ராமர் வழிபட்ட ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராமனை சேர்வதற்காக சீதா பிராட்டியால் வடிவமைக்கப்பட்ட சிவன் உருவாக்கி அவர் வழிபட்ட தலமாக இது பார்க்கப்படுகிறது. 12 ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது. பிரதமருடைய அந்த வழிபாடு குறித்த விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.